வணக்கம். நம்ம எல்லாருடைய ஆர்வத்தையும் தூண்டுன சில விஷயங்கள பத்தி ரொம்ப ஆழமா பேசுற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்மள பலருக்கும் ரொம்பவே பழக்கமான ஒண்ணு. அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை. இத பத்தி பேசுற ஒரு யூடியூப் வீடியோட டிரான்ஸ்கிரிப்ட நீங்க எங்ககிட்ட கொடுத்திருக்கீங்க. அது இந்த மனநிலைய நிர்வாக மனம், அதாவது மேனேஜரியல் மைண்ட்னு சொல்லுது. சொல்லப்போனா, போன வாரம் என் விடுமுறைய நான் நிமிஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அத பார்க்கும்போது, நான் அந்த மனநிலையோட உச்சத்துல இருந்திருக்கேன்னு தோணுது. சரி, இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோமா? நம்ம ஏன் நம்ம வாழ்க்கைய ஒரு கம்பெனிய நிர்வகிக்கிற மாதிரி பார்க்கிறோம்? அதனால நமக்கு வர நிஜமான பாதிப்பு என்னன்னு பார்ப்போம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த வீடியோல ஒரு அருமையான வரி வரும். இந்த நிர்வாக மனப்பான்மைங்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. அது கழுத்துப்பட்டி கட்டிய பீதி அப்படின்னு சொல்லுவாங்க. பேனிக் வெரிங் எ நெக் டை. ஹாஹா, கேட்கவே ஒரு மாரி இருக்கு இல்லையா? ஆமா. அதாவது பார்க்க ரொம்ப ப்ரொஃபஷனலா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் கைமீறி போயிடுமோங்கிற ஒரு பதற்றம். அந்த வீடியோ ஒரு உருவகத்தோட ஆரம்பிக்குது. ஒரு பெரிய சமுத்திரத்தை ஒரு சின்ன பக்கெட்ல அள்ளி வச்சுக்கிட்டு அந்த பக்கெட்டை பாதுகாக்கிறதுக்கே நம்ம முழு வாழ்க்கையும் செலவு பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுது. ஓ! அந்த பக்கெட் தான் நம்மளோட திட்டங்கள், இலக்குகள், கட்டுப்பாடுகள். ஆனா நம்ம மறந்து போன விஷயம், நம்ம பாதுகாக்க நினைக்கிறது ஒரு பெரிய சமுத்திரத்தோட ஒரு சின்ன துளிதான்னு. ஆலோ! கழுத்துப்பட்டி கட்டிய பீதி. அது ரொம்பவே சரியா இருக்கு. சரி, இந்த நிர்வாக மனம்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசலாம். கேலண்டர்ல எல்லாத்தையும் குறிச்சு வைக்கிறது, டு டூ லிஸ்ட் போடுறது, நம்ம நேரத்த, பணத்த, ஏன் நம்ம உறவுகள கூட ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நிர்வகிக்கிறது, இது எல்லாமே இதுல அடங்குமா? நிச்சயமா, இந்த மனநிலை வாழ்க்கையை அது போக்கில் வாழ விடாது. எல்லாத்தையும் சின்ன சின்ன டாஸ்கா பிரிச்சிடும். அது ஒரு மனுஷனை சந்திக்காது. ஒரு ரோல், அதாவது ஒரு பாத்திரத்தை சந்திக்கும். ஒரு ரோலா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்க நண்பர்னா அவரை நண்பரா பார்க்காது. நெட்வொர்க்கிங் கான்டாக்ட்ங்கிற ஒரு ரோல்ல பார்க்கும். இந்த மனநிலை காதலில் விழாது. அது எதிர்பார்ப்புகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தும். ஒரு பிசினஸ் டீல் மாதிரி. ம். பொழுதுபோக்குக்காக ஒரு புத்தகம் படிக்காது. சுய முன்னேற்றத்துக்காக படிக்கும். எல்லாமே ஒரு நோக்கத்தோட, ஒரு கணக்கோட தான் நடக்கும். இது கேட்கவே ரொம்ப சோர்வா இருக்கு. நாம நம்மளையே அறியாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமோன்னு தோணுது. இது மனசளவுல மட்டும்தான் பாதிக்குமா? இல்ல உடலையும் பாதிக்குமா? இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இதன் தாக்கம் நம்ம உடம்புல அப்பட்டமா தெரியும். அந்த வீடியோ சொல்றபடி, கட்டுப்பாட்டோட வாழ நினைக்கிறவங்க உடம்பு எப்போதுமே ஒருவித இறுக்கத்தோட, ஆமா. ஒருவித எச்சரிக்கை உணர்வோட தான் இருக்கும். நம்ம மூச்சு ஆழமா இல்லாம மேலோட்டமா இருக்கும். தாடை இறுகி போயிருக்கும். தோள்பட்ட ஒரு மாதிரி தூக்குன மாதிரியே இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம நரம்பு மண்டலம் எங்கிருந்து ஆபத்து வருமோன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி 24/7 அலர்ட்டா இருக்கு. ம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சந்தோஷம் எப்படி வரும்? சந்தோஷங்கிறது நம்ம உற்பத்தி பண்ற ஒரு பொருள் இல்ல. அது நாம அந்த கணத்தை போட்டு நெரிக்காம கொஞ்சம் தளர்த்தும் போது தானா வர்ற ஒரு நறுமணம் மாதிரி. நீங்க சொல்ற அந்த கணத்த நெரிப்பதுங்கிற வார்த்தை ரொம்ப சரியா இருக்கு. ஆனா நாம ஏன் அப்படி செய்றோம்? ஏன் இவ்ளோ கட்டுப்படுத்த விரும்புறோம்? எல்லாத்தையும் அது போக்குல விட்டா என்ன ஆயிடும்னு பயப்படுறோம். கரெக்டான கேள்வியை கேட்டீங்க. இதன் ஆணிவேர் பயம்தான். பயமா? ஆமா. வாழ்க்கை கணிக்க முடியாதது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாதுங்கிற உண்மையை எதிர்கொள்றதுக்கான பயம். நாம நேசிக்கிறவங்களை இழந்துடுவோமோங்கிற பயம், வேலை போயிடுமோங்கிற பயம், நோய் வந்துடுவோங்கிற பயம், எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுமோங்கிற கையேறு நிலையை எதிர்கொள்ள பயம். இந்த பயத்திலிருந்து தப்பிக்கத்தான் நம்ம மனசு ஒரு பொய்யான கதையை உருவாக்குது. என்ன கதை அது? நான் எல்லாத்தையும் கரெக்டா பிளான் பண்ணி என் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா எனக்கு எந்த கெடுதலும் நடக்காது, நான் பாதுகாப்பா இருப்பேன்னு அது நம்புது. அப்போ இத பாதுகாப்புக்கும் உயிர்ப்புக்கும், அதாவது சேஃப்டி வெர்சஸ் அலைவ்னஸ்க்கு இடையான ஒரு தேர்வு மாதிரி தானே? அருமையா சொன்னீங்க. அந்த வீடியோல இத விளக்க ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம் இருக்கு. ஒரு பக்கம் நேர்த்தியா வெட்டப்பட்ட புதர்கள், பூக்களுக்கெல்லாம் பேர் வச்சு வரிசையா நட்டு வச்சிருக்கிற ஒரு சின்ன அழகான தோட்டம் இருக்கு. ம். ரொம்ப முறைமையா. ஆமா, அது ரொம்ப பாதுகாப்பானது, கணிக்கக்கூடியது, அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுதான் பாதுகாப்பு. இன்னொரு பக்கம் அந்த தோட்டத்தோட வேலிக்கு வெளியே ஒரு பெரிய காடு இருக்கு. அது கட்டுக்கடங்காதது, மர்மமானது, சில சமயம் ஆபத்தானது கூட. ஆனா அதுதான் உண்மையானது, உயிர்ப்போட இருக்கு. புரியுது. நாம என்ன பண்றோம்னா, அந்த சின்ன தோட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த வேலிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இதத்தான் ஞானம்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம்.
ஆனா நடைமுறை வாழ்க்கையில அந்த அதிகாரி இல்லாம இருக்க முடியாதே. நம்ம பில் கட்டணும், வேலைக்கு போகணும், கொஞ்சம் பிளானிங் இல்லாம எப்படி? நம்ம எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடிட முடியாதே. ரொம்ப நியாயமான கேள்வி. இங்க யாருமே பிளான் பண்ணாதீங்க, பொறுப்பில்லாம இருங்கன்னு சொல்லல. பிரச்சனை என்னன்னா, அந்த தோட்டக்காரன் வேலைய மட்டும் பார்க்க வேண்டிய நம்ம மனசு தோட்டமே நான் தான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுது. கண்ட்ரோல்ங்கிறது ஒரு கருவி, ஆனா நாம அதையே நம்ம எஜமானா ஆக்கிட்டோம். கருவிய எஜமானா ஆக்கிட்டோமா? ஆமா, ஒரு சுத்தியலை வச்சு ஆணி அடிக்கலாம், ஆனா எல்லாத்தையும் சுத்தியலாலேயே சரி செய்ய நினைச்சா எப்படி? சில விஷயங்களுக்கு மென்மையா வருடி கொடுக்கணும், சில விஷயங்களை கவனிக்கணும், சில விஷயங்களை அது போக்குல விடணும். ஆனா நம்ம கிட்ட சுத்தியல் மட்டும்தான் இருக்கு, அதனால எல்லாத்தையும் அடிக்கத்தான் பாக்குறோம். புரியுது. இந்த கட்டுப்பாட்டு மனப்பான்மை நம்மள வேகம், செயல்திறன், அதாவது எஃபிஷியன்சிக்கு அடிமையாக்குதுன்னு வீடியோல சொல்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ், லைஃப் ஹேக்ஸ்னு நாம எதையாவது மேம்படுத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இது அந்த மனநிலையோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு. செயல்திறன் என்பது இயந்திரங்களின் மொழி, மனிதர்களின் மொழி அல்லன்னு அந்த வீடியோல ஒரு வரி வரும். வாவ்! ஒரு இயந்திரம் வேகமா வேலை செய்யணும், குறைஞ்ச நேரத்துல அதிக உற்பத்தி பண்ணணும், அது சரி. ஆனா ஒரு மரம் அவசரப்படுறதில்ல. ஒரு பூனை தரையில விடுற வெயில பார்த்துக்கிட்டே மணிக்கணக்கா நேரத்தை வீணடிக்குது. ஒரு குழந்தை எந்த லாப நோக்கமும் இல்லாம ஒரு கல்லோட ஒரு மணி நேரம் விளையாடும். ஆமா. நாம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த இயந்திர மொழியை நம்ம வாழ்க்கையோட மொழியா மாத்திட்டோம். அதனால நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு கருவியா தெரியுது. ஒரு நண்பர் கனெக்ஷனா தெரியறார், ஒரு பயணம் கண்டென்ட்டா தெரியுது. அப்போ நாம நிகழ்காலத்துல வாழாம எப்போதுமே அடுத்த கட்டத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? இத முடிச்சா அடுத்தது, அந்த இலக்க அடைஞ்சா நிம்மதின்னு ஒரு ஓட்டத்துல இருக்கோம். அதேதான், இந்த செயல்திறன் மோகம் நம்மள நாளைங்கிற ஒரு கற்பனையில வாழ வைக்குது. மனசுக்கு எதிர்காலம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அத பிளான் பண்ணலாம். கரெக்ட். ஏன்னா அங்க நீங்க என்ன வேணும்னாலும் கற்பனை பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பிளான் பண்ணலாம். ஆனா நிகழ்காலம் உயிர்ப்போட இருக்கு, கணிக்க முடியாததா இருக்கு. அதனால அது மனசுக்கு ஆபத்தானதா தெரியுது. நிகழ்காலத்துல நீங்க காயப்படலாம், நிராகரிக்கப்படலாம், ஆச்சரியப்படலாம். அதனால நாம வாழ்றதே தள்ளி போடுறோம். எப்படி? ரிட்டையர் ஆன பிறகு ரிலாக்ஸ் பண்ணுவேன், குழந்தைங்க வளர்ந்த பிறகு எனக்காக நேரம் ஒதுக்குவேன், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு என் ஆரோக்கியத்தை கவனிப்பேன்னு சொல்லிட்டே இருக்கோம். ஆனா அந்த பிறகு வரவே வராது. ஏன்னா அந்த பிறகு வரும்போது அதுவும் இப்போதுங்கிற நிகழ்காலமா தான் இருக்கும். நமக்கோ நிகழ்காலத்தை கண்டு ஓடதான் பழகி இருக்கும். சரி, இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இந்த சுய முன்னேற்றம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஆப்டிமைசேஷன் நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் கூட இந்த பொறியோட ஒரு பாகமா? நான் கூட நிறைய செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் படிப்பேன். அது ஒரு நல்ல விஷயம்னு தானே நினைச்சிட்டு இருந்தேன். அகங்காரத்தோட புது மாறுவேஷம்னு சொல்லுது. அகங்காரத்தோட மாறுவேஷமா? ஆமா, மேலோட்டமா பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? நான் இப்போ சரியா இல்ல, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, நான் ஒரு முடிக்கப்படாத தயாரிப்பு, என்ன நான் சரி செய்யணும், மேம்படுத்தணும். இந்த எண்ணம் நம்மள நாமளே ஏத்துக்க விடாது. எப்போதுமே நம்ம கிட்ட ஒரு தப்ப கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண ஓட வைக்கும். ஆமா, இது நிஜம்தான். எப்போதுமே அடுத்த வெர்ஷனுக்கு அப்கிரேட் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம். இது நமக்குள்ளேயே ஒரு சண்டைய உருவாக்காதா? நிச்சயமா. இது நமக்குள்ளே ஒரு நிரந்தர உள்நாட்டு போர உருவாக்குது. நம்மளோட ஒரு பகுதி ஜட்ஜாகவும் இன்னொரு பகுதி குற்றவாளியாகவும் மாறிடுது. அந்த ஜட்ஜு இரவு பகலா நம்மள கண்காணிச்சு மத்தவங்களோட ஒப்பிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும். நீனு சரியா செய்யல, நீ சோம்பேறி, அவனை பாரு எவ்வளோ சாதிச்சிட்டான்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அந்த வீடியோல ஒரு முக்கியமான மாற்றுப்பார்வை இருக்கு. நீங்க உடைஞ்சு போகல, நீங்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. You are not broken, you are conditioned. ஆமா, உங்ககிட்ட ஏதோ பிறவிக் கோளாறுன்னு அர்த்தம் இல்ல. உங்க துன்பத்துக்கு காரணம் சில பழக்க வழக்கங்கள், சில நம்பிக்கைகள். அதனால உங்களை நீங்களே சரி செய்வதை விட புரிஞ்சுக்கிறது முக்கியம். சரி செய்யறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? புரிதல் ஆர்வத்திலிருந்து வருது, சரி செய்தல் விரோதத்திலிருந்து வருது. உங்க மேலேயே நீங்க விரோதத்தோட செயல்படும் போது அந்த பழைய பழக்கங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த கண்ட்ரோல், சுய முன்னேற்றம் எல்லாத்தையும் விட்டா மாற்று வழிதான் என்ன? சும்மா சோம்பேறியா இருக்கிறது தான் தீர்வா? அதுவும் சரியில்லையே. நல்ல கேள்வி. அந்த வீடியோ இதுக்கு ஒரு அழகான ஒப்பீட்டை கொடுக்குது. நமக்குள்ள 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் அதிகாரி, பியூரோக்ராட். அவருக்கு விதிகள், படிவங்கள், ஒப்புதல்கள், நெறிமுறைகள் எல்லாம் பிடிக்கும். அவர் கணிக்கக்கூடியவர். அவர் எப்போதுமே பாதுகாப்பா உணரணும்னு நினைப்பார். தப்பு பண்ணிடவே கூடாதுங்கிறது தான் அவரோட மதம். ஓகே, அந்த அதிகாரி எனக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தர் யாரு? இன்னொருத்தர் ஜோர்பா. சோர்பாங்கிறது ஒரு சித்தாந்தம் இல்ல, அது ஒரு சுவை. காரணமே இல்லாம டான்ஸ் ஆடக்கூடிய, சமைக்கும்போது பாட்டு பாடக்கூடிய, மெதுவா நடந்து காத்து நம்ம தோல் மேல படுறத உணரக்கூடிய நம்மளோட ஒரு பகுதி தான் அது.
சோர்பா புத்திசாலித்தனத்துக்கு எதிரானவர் இல்ல, ஆனா உயிரே இல்லாத அந்த சீரியஸ்னஸ்க்கு எதிரானவர். சோகம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட முழு அதிகாரத்தையும் அந்த அதிகாரி கிட்ட கொடுத்துட்டோம். ஓ. எதையாவது செய்யறதுக்கு முன்னாடி இது பயனுள்ளதா, இது பிராக்டிக்கலா, இதுக்கு மதிப்பு இருக்கான்னு அவர்கிட்ட அனுமதி கேட்கிறோம். அவரும் ஒரு கோழை, அதனால கணிக்க முடியாத புதுசா இருக்கிற எதுக்குமே வேண்டான்னு தான் சொல்வார். அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நாம் அந்த சோர்பாவுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணுமா? ஆனா அது ஒருவித குழப்பத்துக்கு வழிவகுக்காதா? இல்ல, இதிலிருந்து வெளியேறும் வழி குழப்பமாக மாறுவது இல்லை. மாறாக கட்டுப்பாட்டை விட ஒரு உயர்ந்த நுண்ணறிவான உணர்திறனுடன் வாழ்வது, சென்சிட்டிவிட்டியுடன். உணர்திறன் அதை எப்படி வளர்த்துக்கிறது? இதுக்காக அந்த வீடியோ சில சிறிய கிளர்ச்சிகளை பரிந்துரைக்கிறது. இது பெரிய புரட்சியெல்லாம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு, சாப்பிடும்போது போனையோ டிவியையோ பார்க்காம உணவோட சுவைய, மணத்தை முழுசா உணர்வது. ஆமா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அதேதான். வாக்கிங் போறத ஒரு உடற்பயிற்சி இலக்கா, இத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு பார்க்காம சும்மா நடக்கிறது, சுத்தி என்ன இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டே நடக்கிறது. ஒருத்தர் பேசும்போது அடுத்து என்ன பதில் சொல்லலான்னு மனசுக்குள்ள தயாரிக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா காது கொடுத்து கேட்கறதும். இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா இது எப்படி அந்த பெரிய நிர்வாக மனப்பான்மையை மாத்தும்? இது சுயமுன்னேற்ற பயிற்சிகள் கிடையாது. இது உங்க கவனத்தை எதிர்காலத்திலிருந்தும் கடந்த காலத்திலிருந்தும் மீட்டு நிகழ்காலத்துக்கு கொண்டு வர எளிய செயல்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன தருணங்கள்ல எந்த கட்டுப்பாடும் இல்லாமலும் பாதுகாப்பா இருக்க முடியுங்கிற மறக்கப்பட்ட சாத்தியத்தை உங்க நரம்பு மண்டலம் திரும்பவும் ஞாபகப்படுத்திக்க ஆரம்பிக்குது. அப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் பதற்றமா இருக்குமா? கண்டிப்பா. ஆரம்பத்துல நீங்க நிர்வகிக்கிறத நிறுத்தும்போது ஒரு விதமான சங்கடமா, பதற்றமா இருக்கலாம். மனசு ரொம்ப சத்தம் போடும், அவசரமா தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை உருவாக்கும். இது பிளானிங்கிற போதையிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான அறிகுறி. அந்த அலைகள் வரட்டும், போகட்டும், அதை எதிர்த்து போராட வேண்டாம். அதாவது விடுவித்தலுங்கிறது எதையுமே செய்யாம இருக்கிறது இல்ல, அது நமக்குள்ளேயே நாம போட்டுக்கிற தடைகளை நிறுத்துறது. சரியா? மிக சரியா சொன்னீங்க. ஆத்தோட ஓட்டத்தை எதிர்த்து நீச்சல் போடுறதுக்கு பதிலா அதோட சேர்ந்து மிதக்கிற மாதிரி. கார் ஓட்டும்போது ஸ்டியரிங் வீலை இறுக பிடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? தோள்பட்ட வலிக்கும், சோர்வா இருக்கும். ஆனா லேசா பிடிச்சுக்கிட்டு வண்டி போற போக்குல அதை வழிநடத்தினா போதும். ஆமா. வாழ்க்கை உங்களை சுமந்து செல்லுங்கிற நம்பிக்கையோட ஸ்டியரிங் வீலை கொஞ்சம் தளர்த்துறது தான் விடுவித்தல். அதுல ஒரு ஆழமான பார்வை இருக்கு. நாம தான் ஓட்டுறோம்னு நினைக்கிறோம். ஆனா ஒருவேளை அந்த ஓட்டுநர் இருக்கையில தனியா யாரும் இல்லையோ, நான்னு நாம நினைக்கிற அந்த ஓட்டுநர் ஒரு பிரமையா இருக்குமோ? இப்போ நீங்க விஷயத்தோட ஆணி வரைக்கும் வந்துட்டீங்க. நான்கிறது ஒரு தனிநபர் இல்ல, அது எண்ணங்கள், உணர்வுகள், தேர்வுகள், விளைவுகள்னு ஒரு பெரிய ஓட்டத்தோட ஒரு சின்ன பகுதி தான். நாம அந்த சின்ன பகுதியை நான் அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த முழு பிரபஞ்சமும் நம்ம திறமையை நம்பித்தான் இயங்குதுன்னு ஒரு பெரிய சுமையை ஏத்துக்கிறோம். அது பொறுப்புணர்வுங்கிற பேர்ல இருக்கிற அகங்காரம். அந்த சுமை தான் நம்மள பைத்தியமாக்குது. அப்போ இன்னைக்கு நாம இந்த நிர்வாக மனப்பான்மைனா என்ன, அது நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி பாதிக்குது, அதுக்கு மூல காரணமான பயம், அப்புறம் செயல்திறன், சுய முன்னேற்றம்ங்கிற நவீன பொறிகள்னும் பல விஷயங்களை அலசியிருக்கோம். இது எல்லாத்தையும் தொகுத்து சொன்னா நம்ம நேயர் இதுல இருந்து என்ன முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம்? விவாதத்தோட மைய செய்தி இதுதான். உங்க வாழ்க்கையை மேற்பார்வையிடுறத விட்டுட்டு அதுல பங்கேற்க ஆரம்பிங்க. சூப்பர்விஷன்ல இருந்து பார்ட்டிசிபேஷனுக்கு மாறுங்க. உங்க வாழ்க்கையை முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்டா பார்க்காதீங்க. உங்களை நீங்களே சரி செய்ய வேண்டிய ஒரு முடிக்கப்படாத தயாரிப்பா பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒழுங்கின்மைய, கொஞ்சம் மௌனத்தை, கொஞ்சம் வீணடிக்கப்படுற நேரத்தை உங்க வாழ்க்கையில அனுமதிங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அதிகாரி புகார் பண்ணுவார், என்ன இதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்வார். அவர் கூட சண்டை போடாதீங்க, அவர் பேசட்டும், நீங்க வாழுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த வீடியோவோட இறுதியில வர்ற ஒரு சிந்தனையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது சொல்லுது, நீங்க ஒரு தங்கச் சுரங்கத்தின் மேல உட்கார்ந்துகிட்டு எதிர்காலத்துல பணக்காரனாக போறேன்னு கனவு காண்ற ஒரு பிச்சைக்கார மாதிரி. தங்கம் உங்க காலுக்கு கீழே தான் இருக்கு. நாம திட்டங்கள் மூலமாவும் சுய முன்னேற்றம் மூலமாவும் எதிர்காலத்துல தேடிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம், நிம்மதி, செல்வம் எல்லாமே ஒருவேளை இந்த கணத்துல இங்க நாம விழிப்போட இருக்கிற இந்த எளிய உணர்வா இருக்குமோ? சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிர்வகிக்கிறத நிறுத்திட்டு என்ன நடக்குதுன்னு சும்மா பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்கும்? அத பத்தி சிந்திச்சு பாருங்க.